சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். குலதெய்வம் பட்ட போட்ட தெய்வமா? என்ன தெய்வம் பட்ட போட்ட தெய்வம்? மதுரை வீரன். அந்த பொண்ணுக்கும் குலதெய்வம் பட்ட போட்ட தெய்வம் தான். நீங்க இருக்கிற இடத்துல ஆறு ஓடை எங்கேயாவது வாய்க்கா நீர் ஓட்டம் ஓடுற நீர்வீழ்ச்சி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். என்ன இருக்குது? ஏரி இருக்குதா? மொத்தத்துல நீர் தேக்கணும் இருக்கணும். ஏரி பட்டை போட்ட தெய்வம். இந்த ஜாதக பிரகாரம் இவன் அப்பனுக்கே காரியம் முடிச்சிருக்கணும்னு வருது. அப்பன் அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வருது. அப்பனும் அம்மாளுக்கு பிரிஞ்சு போகணுன்னு இருக்குது. அப்பனும் அம்மாளும் ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு வருது. அப்படியே இருந்தாலும் பிரச்சனையாகி வெளியே வரணும்னு இருக்குது. அப்பா ஒட்டுக்கா இருக்கிறாரா? ஆஸ்பத்திரி செலவு கத்தி ஏதாவது உடம்புல வச்சிங்களா? ஆயா நல்லா பேசுங்க. அது ஒரு கண்டம். இந்த பையனால தான் அது இந்த நேரத்துக்கு தான் ஏற்பட்டிருக்குது. இந்த பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிச்சிருப்பான். அவன் உயிருக்கு இருக்க அந்த பொண்ணை விரும்புறன்னு ஆசைப்பட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, பிடிக்கிறேன்னு சொன்னாங்க, பார்க்குறேன்னு சொன்னாங்க, பழகிறேன்னு சொன்னாங்க. கடைசியில் இந்த பொண்ணே உங்களை வெறுக்கிற மாதிரி இடைஞ்சல் பண்ண போறாங்க. எந்திரி முதல்ல. என்கிட்ட ஜோரா பேசு, நான் கேட்கறதுக்குலாம் பதில் சொல்லு. யாரு வாழ்க்கையை விட்டு தவறுனது? யாரு வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தது? 2 கல்யாணம் பண்ணிட்டது யாரு? 2 வாழ்க்கை எடுத்தது யாரு? உன் குடும்பத்துல யார் அது? தாலி கட்டினாதான் பொண்டாட்டில, தாலி கட்டாம ஒருத்தி சேர்த்து இருந்தாலும் வாழ்க்கை வரும். மாமனார் மாமியார் இந்த பக்கம் இந்த மாதிரி குடும்பம் தானே நடத்துற. அது என்ன ஒரு குடும்பத்துல இருக்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம நீ என்ன குடும்பம் நடத்துற? சேர்த்துக்கிட்டாங்களா யாரையாவது? தாலி கட்டாமலே சேர்த்துக்கிட்டாங்களா? ஓ அப்பா கணவரா மகனா நானா நீயான்னு கேட்காத. உனக்கு தெரியாதா? அவங்க அண்ணின்னு சொன்னாங்க. அதான் அப்படி என்னன்னு தெரியலம்மா, நாம பார்க்கல இது வரலையும். ஏன் அதை வேற யாரும் செய்யலையா உன் குடும்பத்துல? அந்த தப்ப வேற யாரும் பண்ணலையா? அவங்க அண்ணி மட்டும் தான் செஞ்சாங்களா? வேற ஒருத்தவங்களும் செஞ்சிருக்காங்க. நான் மறைமுகமா சொல்லிவிட்டேன். மறைமுகமா ஆமானா ஆமாங்களா, இல்லைன்னா இல்லைன்னு புடலாம். இந்த ஒளி மறைவுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. நான் கண்டுபிடிச்சு நான் அடி விழுவும். யாரா இருந்தாலும் என்கிட்ட அடி விழுவும். புருஷனை விட்டுட்டு வேற பக்கம் அஃபெக்ஷனர் வச்சிருந்தது யாரு? என்ன உடச்சுட்டு நான் கேட்கட்டுமா? அப்படின்னு ஒரு பேச்சு சொன்னா என்ன? உண்மை தெரியாத மாதிரி பையனா புருஷனா அது நீ தான் எனக்கு எப்பயே தெரியும். ஜாதகம் வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் பார்க்க நல்லா கேளு. குடும்பமே அழியுது, குளத்துல நிக்குது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதனாலதான் முன்னையே கேட்டேன், தாய் தன் தகப்பன் இருக்க கூடாது, அப்படி இருந்தாலும் வெளியேறிடணும். இந்த மகனோட ஜாதகத்தை அம்மாளுக்கு அப்பனுக்கு ஒத்து வராது. அப்படிங்கும் போது ஆமான்னு சொல்லிருக்கலாமா சொல்லிருக்கூடாதா? நான் விவரமா தானே கேட்டேன். அப்படி ஒண்ணுமே தராதாட்ட நிக்கிற. நான் மறைச்சுதானே கேட்டேன் உங்ககிட்ட. வாய் பேசுங்க என்கிட்ட. இந்த மகனுக்கு இந்த மகனோட ஜாதகத்துல பிரச்சனை இருக்குது.